ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஹானா டிசைனர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 இயர் பேபிக்கு ஏலைன் குர்த்தியும் அதுக்கு மேலே போடுற மாதிரி லேயர் ஸ்ட்ரக்கும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 இயர் பேபிக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ 1.5 மீட்டர் கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் ஏலைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 கலரில் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2 ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கும் 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேப் மெட்டீரியலில் உள்ளே போடுற ஏலைன் குர்த்தியை கட் பண்ணிடலாம். இப்போ எடுத்திருந்த ஃபேப்ரிக்கை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டு பண்ணால் இப்போ கிளாத் வந்து 2 லேயர்ஸாக இருக்கும். அகெயின் இன்னொரு முறை ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கிளாத் வந்து 4 லேயர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி 4 லேயர்ஸாக மடித்து போட்டுக்கிறேன். கிளாத் வந்து மேலே கீழே இருக்க மேலே, ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அங்கேருந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குர்த்தியோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 31 இன்ச்சு ஹைட் எடுக்கிறேன். அது கூட 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஆட் பண்ணி 32 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் என்னவோ அந்த ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணணும். நான் மெஷர் பண்ண ஷோல்டர் வந்து 9 இன்ச்சு அப்படியே வைக்கக்கூடாது. பேக் நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அதோட பாதி வந்து மைனஸ் பண்ணணும். நான் பேக் நெக் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டரை வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 9 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சை இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்து வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ 3 இயர் பேபிக்கு 1.5 இன்ச்சு நெக் வித் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெடி ஷோல்டர் வந்து எனக்கு இங்கே 3 இன்ச்சு வருது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு வந்துடும். இப்போ நெக் லென்த்து மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். பேக் நெக் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ 2 நெக்கும் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்குக்கு பாக்ஸ் பண்ணி நெக் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக் ஷேப் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்கிறோம் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஸோ ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் லென்த் வந்து 4.5 இன்ச்சு வைக்கிறேன். லைன் போட்டுக்குள்ளேயே அங்கேருந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். செஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 22 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ கரெக்டான செஸ்ட் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்மளுக்குள்ள கிளாத் வரும் இல்லையா, அதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ணலாம். ஆம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ ஆம்ஹோல் லென்த்தில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் கிட்ட இருந்து கர்வ் அப்படியே ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆம்ஹோல் ரெடி ஆகிடும். இப்போ ஆம்ஹோல் கர்வ் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வருதான்ட்டு. எனக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு, அதில் பாதி 4.5 இன்ச்சு. ஸோ அந்த கர்வ் போட்டது செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4.5 இன்ச்சு கரெக்டாக வருது. ஆம்ஹோல் கர்வ் வந்து கரெக்டு. இப்போ வேஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். வேஸ்ட் லென்த் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டு வந்து 20 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 இன்ச்சு. ஸோ வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ண இடத்துல 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டும் வேஸ்ட்டும் மார்க் பண்ணால் போதும், நமக்கு ஹிப்பெல்லாம் மார்க் பண்ண வேண்டாம். இப்போ வேஸ்ட்டு கிட்ட இருந்து அப்படியே நம்ம ஸ்கேலை வந்து கிராஸாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கேல் இந்த மாதிரி கிராஸாக வச்சு கிராஸ் லைன் போட்டு கட் பண்ணிடலாம். ஏ லைன் குர்த்திக்கு இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்ட் லென்த்து கிட்ட இன்ச் டேப்பை கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க லென்த் வரைக்கும் 24.5 இன்ச் வருது. அதே நம்ம கிராஸாக லைன் போட்டோம் இல்லையா, அந்த கிராஸ் லைனுக்கு மேலே இன்ச் டேப்பை வச்சோம் அப்படின்னா இங்கே 24.5 இன்ச் வருது. அந்த கிராஸ் லைனில் அந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே தூக்கி லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே கர்வாக கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நம்ம பேக் நெக் மேலே இருக்கனால அந்த பேக் நெக் மட்டும் எல்லா கிளாத்லையும் கட் பண்ணிவிட்டு மேலே அந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கை தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கட் பண்ணிட்டோம். கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு உள்ளே இருக்க அந்த பீஸை பேக் பீஸாக எடுத்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அகைன் இந்த மேலே இருந்த பீஸை அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் நெக் ஷேப்பை அப்படியே கட் பண்ணிடுறேன். இதை வந்து ஃப்ரண்ட் பீஸாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிவிட்டேன். இப்போ பாடி பீஸ் முடிஞ்சிச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுலேயே அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். கிளாத் ஈக்குவலாக வரதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்லீவ் வேணும்னா வைக்கலாம், அப்படின்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட போடலாம். ஏன்னா மேலே ஸ்டக் போடுறதுனால. ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ பைசப் ரவுண்ட் வந்து எனக்கு 8 இன்ச்சு வந்தது. அதில் பாதி வந்து 4 இன்ச்சு. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 4.5 இன்ச்சு பைசப் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது அடிக்கை அளவு மார்க் பண்ணிக்கிறேன் தோராயமாக ஒரு இடத்துல.
இப்போ பைசப் ரவுண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 9 இன்ச்சு வந்தது இல்லையா. ஸோ அந்த 9 இன்ச்சை பாதி 4.5 இன்ச்சு. ஸ்லீவோட லென்த்து கிட்ட இருந்து இந்த பைசப் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல எங்கே 4.5 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸாக இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பைசப்பும் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் மீட் ஆகுது. இங்கேருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட கீழ் ரவுண்ட் வந்து 7 இன்ச்சு, அதில் பாதி 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டு கரெக்டான அகலம் கிட்ட இருந்து ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான அகலத்துக்கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக கிளாத் விட்டு இருந்தோமோ அந்த இடத்துல கட் கொடுத்துட்டா அந்த அளவுக்கு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஏலைன் குர்த்திக்கான கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டக்குக்கு கட் பண்ணலாம். இந்த கலர் கிளாத் வந்து யோக் பார்ட்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு மேலே வந்து கிளாத் ஈக்குவலாக வரதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். யோக் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். கூட 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் ஆட் பண்ணி லென்த் வந்து 9 இன்ச் வைக்கிறேன். 9 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபுல் ஷோல்டர் தான் வைக்கணும், ஏன்னா ஸ்டக் வந்து காலர் டைப்பில் வருது. ஸோ 9 இன்ச்சு ஷோல்டர், அதோட பாதி 4.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த்து வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணி செஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் 22 இன்ச்சு, அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு செஸ்ட்டுக்கு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். வேஸ்ட் வந்து 20 இன்ச்சு, அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 இன்ச்சஸ். யோக் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செஸ்ட் வேஸ்ட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வு செஸ்ட் வேஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான செஸ்ட் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான வேஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பேக் 2 பீஸ் இருக்குல்ல யோக் பார்ட்டில், ஸோ ஒரு பீஸ் எடுத்து அதை பேக் பீஸாக எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பீஸ் அகைன் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அதை ஃப்ரண்ட் பீஸாக எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸில் வந்து 1.5 இன்ச்சு நெக் வித் மார்க் பண்ணிவிட்டு வி ஷேப் நெக் வர மாதிரி வச்சுருக்கேன். நெக் வந்து 5 இன்ச்சு. இது வந்து நம்ம ஸ்டக் தானே, ஸோ பெரிய நெக்காக தான் ஃப்ரண்ட்டில் போடுவோம். ஸோ 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த நெக்கு ஷேப்பும் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸ்டக் போடும் போது செஸ்ட் கிட்ட வரைக்கும் வி ஷேப் வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ லேயர்ஸ் கட் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான லேயர்ஸ்க்கான மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணலாம். ஸ்டக்கோட டோட்டல் ஹைட் 31 இன்ச்சு, வேஸ்ட் வந்து 20 இன்ச்சு. இப்போ நான் ஸ்டக்கோட ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து 4 லேயர்ஸ் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் எந்த அளவு லேயர்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் 4 லேயர்ஸ் வைக்க போகிறேன். டோட்டல் ஹைட் வந்து 31 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 31 இன்ச்சில் யோக் பார்ட்டு 8 இன்ச்சு போயிடுச்சு. 31ல் 8 இன்ச்சு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 23 இன்ச்சு வரும். 23 இன்ச்சு தான் ஸ்கர்ட் பார்ட்டு. 4 லேயர்ஸ் வைக்கிறனால இந்த 23 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 23 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 5.75 இன்ச்சு வரும். ஸோ அதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி லேயர்ஸோட ஹைட் வந்து 6 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு லேயர்ஸோட ஹைட்டும் 6 இன்ச்சு வரணும் எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஹைட் வந்து 6 இன்ச்சு, வேஸ்ட் வந்து 20. ஸோ 20யை 2ஆல் இன்டூ பண்ணோம் அப்படின்னா 40 இன்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 40 இன்ச்சு வித்துக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் இந்த கலராக எடுத்திருக்கேன். லென்த் வந்து 6 இன்ச்சு, கரெக்டான லென்த் 6 இன்ச்சு. ஸோ நான் இங்கே கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லேயர் வந்து யோக் பார்ட்டோடையும் கீழே லேயர்ஸ் கூடயும் ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச்சு போயிடும். இப்போ அகலம் வந்து 40 இன்ச்சு வேணும். அகலம் பார்த்துக்கோங்க. ஸோ 40 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்ட் ஆகிடும். இப்போ செகண்ட் லேயரோட அகலம் எந்த அளவு எடுக்கணும்னு பார்க்கணும். வேஸ்ட் வந்து 20 இன்ச்சா. ஸோ செகண்ட் லேயர் 20 இன்ச்சு கூட 3 இன்ச்சை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 20 × 3 60 இன்ச்சு. ஸோ 60 இன்ச்சு வித்துக்கு நம்மளுக்கு செகண்ட் லேயர் கிளாத் வேணும். ஹைட் வந்து அதே 6 இன்ச்சு தான் வேணும். இந்த வயலட் கலர் கிளாத் வந்து செகண்ட் லேயருக்கு எடுத்துருக்கேன். ஸோ ஹைட்டு பாருங்கள் 7 இன்ச்சு, அதாவது 6 இன்ச்சு கரெக்டான ஹைட்டு, கூட 1 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அகலம் பாருங்கள் 60 இன்ச்சு சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சு 62 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ தேர்ட் லேயர் அதே மாதிரி 20யை வந்து 4ஆல் இன்டூ பண்ண தேர்ட் லேயருக்கு. ஸோ 80 இன்ச்சு வரும். 7 இன்ச்சு, அதாவது 6 இன்ச்சு ஹைட்டு, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு, 7 இன்ச்சு வச்சுட்டு அகலம் வந்து எனக்கு 80 இன்ச்சு வரணும். இன்ச் டேப்ல 60 இன்ச் இருக்கு. இன்னும்
20 இன்ச் வரணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்குங்க. 10 இன்ச் தான் இருக்கு. ஸோ இன்னும் 10 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா பீஸ் இங்கே ஆட் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு கிளாத் வந்து அந்த அகலம் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 10 இன்ச் இன்னொரு பீஸ்ல ஆட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் லேயர் அதே மாதிரி நம்ம வேஸ்ட்டை வந்து 5ஆல இன்ட்டு பண்ணணும். 20 இன்ட்டு 5 பண்ணோம் அப்படின்னா 100. ஃபோர்த் லேயர் வந்து லாஸ்ட் இல்லையா, ஸோ கீழே நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இன்னொரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஹைட்ல. ஸோ அதுக்காக நான் லாஸ்ட் லேயர் வந்து 8 இன்ச்சா எடுத்திருக்கேன். அகலம் வந்து 100 இன்ச்சு. இப்போ 4 லேயர்ஸும் கட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவுக்கு கிளாத்தை வந்து 4ஆ ஃபோல்டு பண்ணி போட்டு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த அளவு ஸ்லீவ்ல வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லென்த் வந்து 13 கூட 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சு 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பைசப் வந்து 8 இன்ச்சு, 8 இன்ச்சு பாதி 4 இன்ச்சு. ஸோ அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து 9 இன்ச்சு, அதில் பாதி வந்து 4.5 இன்ச்சு. ஸ்லீவோட லென்த்து கிட்ட இருந்து பைசப் மார்க் பண்ணலையோ அந்த இடத்துல எங்கே 4.5 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட கீழ் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு, அதில் பாதி 3 இன்ச்சு, அது கூட 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் மடிச்சு தைக்கிறதுக்காக கிளாத் விட்டுருந்தால அதை கட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கரெக்டான அகலத்துக்கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டக்கோட கட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கில் வந்து நான் ஓப்பன் வைக்க போகிறேன். ஏன்னா சின்ன பசங்களுக்கு போடுறதுனால ஓப்பன் இல்லாமல் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு எந்த அளவு ஓப்பன் வேணுமோ அந்த அளவு பேக் பீஸில் ஓப்பன் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். கொக்கி தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த இடத்துல ஜிப்பு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். கொக்கி வச்சிருக்க தெரியாமல் இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் பீஸு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்திருக்கேன். பேக் சைடுக்கு மேலே இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சுட்டு இந்த வி ஷேப்பில் திரும்பது இல்லையா அந்த கிளாத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கல லென்த்தாக அந்த பீஸை அப்படியே வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக திருப்பும் போது அந்த சென்டர் கிட்ட ஏதாவது சுருக்கம் ஏதாவது வந்தால் அதை எடுத்து விட்டு நம்ம அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் பீஸையும் ஓப்பன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பீஸையும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ சென்டரில் வந்து கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சுருக்கம் ஏதோ வராது. இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு பேக் சைடில் தான் நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சேன். இப்போ இதை ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்த கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்திருக்கும் இல்லையா அந்த ஸ்டிச்சுக்கு மேலே இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கிளாத்தை மடிச்சு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த வி ஷேப்பில் போகிற கிளாத்தை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ண கிளாத் வந்து உள்ள சைடு ஃபுல்லாக போகிற மாதிரி வச்சுக்கணும். இன்னொரு சைடு வந்து அப்படியே இருக்கணும். அந்த உள்ள போகிற மாதிரி வச்சோம் இல்லையா அந்த சைடு வந்து கொக்கி அட்டாச் பண்ணணும். இப்போ வெளியில இருக்கு இல்லையா இன்னொரு சைடு அந்த சைடு வந்து கொக்கிக்கான ஐ அட்டாச் பண்ணணும். கொக்கி வந்து உள்ள இருக்கும், இன்விசிபிளா இருக்கும். நம்ம போடும் போது கொக்கி குத்தவும் குத்தாது, வெளியும் தெரியாது. உள்ள நம்ம மடிச்சோம் இல்லையா இந்த கிளாத், இது மடிச்சது வெளியில வராம இருக்கிறதுக்காக அப்படியே மேல இருந்து நம்ம அந்த சென்டர் கிட்ட வரைக்கும் அப்படியே தையல் போட்டுக்கலாம். மடிச்ச கிளாத் வந்து வெளியில வராது. கீழே இருக்க கிளாத் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். அதுக்கு மேலே இந்த கிளாத் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கொக்கி வைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ கீழே இந்த இடத்துல வந்து கிளாத்து நகர்ந்து போகுது. இந்த மாதிரி நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக நின்றுடும். அந்த இடத்துல பேக்ல வந்து ஓப்பன் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். பேக் பீஸ் கரெக்டான சைடு வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் அதுக்கு மேலே பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டு ஷோல்டர் 2 சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருந்ததை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாடி பீஸை கரெக்டான சைடு போட்டு அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் பேக் சைடு வர மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கீழ் சைடு மடிச்சுட்டு அப்படியே அந்த நெக் பீஸ் கூட அப்படியே ரவுண்டாக நம்ம கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். லாஸ்ட்ல முடிக்கும் போது 1/2 இன்ச்சு கிராஸ் பீஸை விட்டுட்டு அதை வந்து கீழ் சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு அட்டாச் பண்ணோம், இதை பேக் சைடு திருப்பணும். ஸோ ரவுண்ட் ஷேப்னால சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு இப்போ பேக் சைடு திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராஸ் பீஸ் ஃபுல்லாக மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு நெக் வந்து பிசுறு இல்லாமல் ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்லீவுக்கு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டேன். ஸோ அதை வந்து மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாடி பீஸ் கரெக்டான சைடு வச்சிருக்கணும். ஸ்லீவ் பீஸ் வந்து பேக் சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஸ்டிச் இருக்கும் இல்லையா அதையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டே போகணும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லீவும் பாடி பீஸும் வந்து நிற்குது. அப்படியே இந்த இடத்துல இருந்து ஸ்லீவையும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாருங்க ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடணும். நான் 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும். நான் சைடுக்கு வந்து 1.5 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். ஸோ 1.5 இன்ச்சு கிளாத்தை வெட்டிட்டு அப்படியே கீழே வரைக்கும் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த குர்த்தியோட கீழ் சைடு பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ அதை மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். குர்த்தி கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஏலைன் குர்த்திக்கான ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பின்னாடி வந்து கொக்கியும் ஐயோ ஸ்டிச் பண்ணிக்கணும். லேயர் ஸ்டக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யோக் பார்ட் எடுத்துக்கிறேன். பேக் பீஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் போட்டு ஆமோல் சைடு ஒன்றா வர மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். காலர் மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ லேயர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம காலர் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யோக் பார்ட்டோட பாடி பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்லீவ் எடுத்துகிட்டு இங்கே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் விட்டுருந்தேன். ஸோ கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓரத்தில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். பாடி பீஸ் கரெக்டான சைடு போட்டிருக்கேன். ஸ்லீவ் பீஸ் வந்து பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டு ஸ்லீவோட சென்டரும் இந்த பாடி பீஸோட ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்லையும் அதையும் ஒன்றா வச்சு ஆம் ஹோல் கிளாத்தையும் இந்த ஸ்லீவ் கிளாத்தையும் பிடிச்சிட்டு போனால் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல அப்படியே ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டேன். கரெக்டாக ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணிவிட்டு யோக் பார்ட்டோட சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணலாம். ஸோ யோக் பார்ட்டில் 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுருந்தேன். 2 சைடும் 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா தையல் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்கர்ட் பார்ட்க்கு நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு 22 இன்ச்சு வருது. ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயரில் இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மெஷர் பண்ணோம் இல்லையா, 22 இன்ச்சு. ஸோ 22 இன்ச்சு அளவுக்கு அகலம் வரணும். ஸோ அதுக்கு நான் மிஷினில் பெரிய ஸ்டிச்சஸாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா சுருக்கமாக வரும். இதான் கேதர் சொல்லுவோம். மெஷர் பண்ணி பார்க்கணும் அந்த 22 இன்ச்சு வருதா அப்படின்ட்டு. 23 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வருது. அதை வந்து நடுவில் சுருக்கம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட் பார்ட்டோட. அதுக்கப்புறம் நம்ம யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் லேயர் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட இந்த கீழ் சைடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கிளாத் எனக்கு 42 இன்ச் இருக்கு. ஸோ இப்போ செகண்ட் லேயர் இந்த வயலட் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ அந்த செகண்ட் லேயர் கிளாத்தை அதே மாதிரி நம்ம கேதர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 42 இன்ச்சு இந்த கேதர்ஸ் பிடிச்ச இடத்துல வரணும். ஸோ இதை செக் பண்ணலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கம்மியா வருது. 30 இன்ச் தான் வருது. இப்போ இதை நம்ம எப்படி 42 இன்ச்சு கொண்டு வரணும்னா நம்ம மிஷின்ல ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அளவுக்கு மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்காது. ஸோ அந்த கேதர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அதிகமா இருக்க கேதர்ஸ் என்ன பண்ணணும்னா இங்க அதிகமா இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் கேதர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டமாயிடும். இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 42 இன்ச்சு வந்துடும். தேர்ட் லேயரையும் கேதர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் லேயரோட கீழ் சைடு அகலம் எவ்வளோ இருந்ததோ அந்த அளவுக்கு தேர்ட் லேயர் வரணும். கேதர்ஸ் பிடிச்சது கேதர்ஸ் பிடிச்ச எல்லா லேயர்ஸும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கரெக்டான சைடு வச்சிருக்கேன். அது கீழே செகண்ட் லேயர் வச்சுட்டு இந்த செகண்ட் லேயர் பீஸை அப்படியே மேலே தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது கேதர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஏற்ற மாதிரி கேதர்ஸ் எங்கெங்க கம்மியாக வேணுமோ அதிகமாக வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயரையும் செகண்ட் லேயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லேயரையும் தேர்ட் லேயரும் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி தேர்ட் லேயர் கரெக்டான சைடு வச்சுட்டு அப்படியே இந்த செகண்ட் லேயருக்கு மேலே போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அப்படியே இந்த செகண்ட் லேயரையும் தேர்ட் லேயரையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயும் அப்படியே நம்ம கேதர்ஸ் அதிகமாக இருந்தது கம்மியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயரும் தேர்ட் லேயரும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தேர்ட் லேயரையும் ஃபோர்த் லேயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோர்த் லேயர் கீழே கரெக்டான சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேர்ட் லேயருக்கு மேலே இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 4 லேயர்ஸையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணலாம். ஸ்கர்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டான சைடு வச்சுக்கிட்டேன். ஸ்கர்ட் பார்ட்க்கு மேலே யோக் பார்ட்டோட இந்த வேஸ்ட் சைடு இருக்குல்லையா அந்த வேஸ்ட் சைடை பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டுட்டு இந்த வேஸ்ட்டையும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணும்போது இந்த வேஸ்ட்ல வந்து சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த சைடு ஜாயிண்ட் வந்து பேக் சைடு வர மாதிரி இந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த யோக் பார்ட்டும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டும் அட்டாச் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஸ்டக்கோட மேல் சைடும் ஸ்கர்ட்டும் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல பிசிறு இருக்கும் இல்லையா இந்த சென்டர்ல ஓப்பனுக்கு பிசிறு இருக்கும். அப்படியே நம்ம காலரும் வைக்கணும். ஸோ அந்த பிசிறை அப்படியே காலர் மாதிரி கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிட போறேன். ஒரு நீட்டமான கிளாத் எடுத்து 3 இன்ச்சு வித்துக்கு இருக்கு இந்த கிளாத்.
இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக நீட்டமாக எடுத்திருக்கேன். ஸ்டக் வந்து பேக் சைடு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இப்போ ஸ்டக் வந்து ஃப்ரண்ட் சைடு போட்டுக்கிட்டேன். இப்போ பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணதை ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த தையல் தெரியல அதுக்கு மேலே அந்த மடித்த கிளாத்தை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். மடிச்சு இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம்னா நம்மளுக்கு நெக்கு கிட்ட காலர் மாதிரியோ வந்துடும். பிசுறு இருந்ததுல சென்டர்ல இந்த ஸ்கர்ட் பார்ட்ல எல்லாம் அந்த பிசுறும் போயிடும். இப்போ இது பாருங்க காலர் மாதிரியே வந்துருச்சு. அப்படியே நமக்கு அந்த சென்டர்ல வந்து பட்டி மாதிரியே வந்துருச்சு. இந்த ஸ்டக்கை வந்து அப்படியே ஓப்பன் வச்சும் போடலாம். இப்போ சின்ன பசங்களுக்கு ஓப்பன் வச்சு போட்டால் கலட்டிடுவாங்க. அதுக்காக யோக்கா நம்ம ஸ்கர்ட் பாட்டும் ஜாயின் பண்ணி அந்த சென்டர்ல தையல் இருக்கு அந்த பட்டிக்கு மேலே பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா, போடும்போது பட்டன் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டக் வந்து கழட்ட மாட்டாங்க. இப்போ ஸ்டக்கோட இந்த கீழ் சைடு வந்து பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டக்கோட ஸ்டிச்சிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ சூப்பராக ஏலைன் குடுத்தியும் அதுக்கு மேலே போடுற லேயர் ஸ்டக்கும் அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.